கிரிப்டோவை பற்றி நிறைய பேர் யூடியூப்ல சொல்கிறாங்களே, அதெல்லாம் பார்த்து நான் காயினை வாங்கலாமா? ஸ்டேபிள் காயின், கமாடிட்டி பேக்டு காயின்றாங்க, அதுனா என்ன? இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் எதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது? இதுக்கான ஃபண்டமெண்டல் சைட் என்ன? இதை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம். கிரிப்டோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரிப்டோவில் இது வந்து பார்ட் 3. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் தெரியணும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிட்காயின் மேலே போயிடுச்சுன்றதுக்காக நிறைய காயினில் பிட்காயின் மாதிரியே நிறைய போய்டுன்னு சொல்லிட்டு தெரியாத காயின்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி அந்த காயின் எப்படி இயங்குது, அந்த காயினுக்கான கான்செப்ட் என்ன, பிட்காயின் மாதிரி எல்லாமே மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்படி நம்ம இருக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கிரிப்டோவுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டலே கிடையாது அப்படின்னா. அப்போ ஃபண்டமெண்டலே இல்லாமல் நம்ம இதை எப்படி சார் நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி பார்க்குறது? காயின் மார்க் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த கேபிட்டல்னு ஒன்று போனீங்கன்னா 2-3 விஷயங்களை வச்சு தான் காயினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ஃபண்டமெண்டல் இல்லாதனால டிமாண்ட் அண்ட் சப்ளையை மட்டும்தான் பார்த்து நம்ம பண்ண முடியும். டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா 2 விதத்தில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து டெக்னிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது டெக்னிக்கலாக வந்து படித்தவங்களுக்கு, டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து காயினை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறவங்களுக்கு அந்த டெக்னிக்கலை பார்த்து ஆராயறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஈஸி வேலை நீங்கள் பார்க்கணுன்னா coinmarketcapital.com போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ரேஞ்சஸ் கொடுத்துருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வால்யூம் பேஸ்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ்டில் இருக்கும். இதில் 20லேருந்து 25 லிஸ்ட்டுக்குள்ளே வர்ற காயின்ஸை எடுத்துக்கங்க. அந்த காயின்ஸ் அப்போ 25 காயின்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த சஜஷனும் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. அந்த காயினில் அதோட கான்செப்டை புரிஞ்சுங்க. ஏன் கான்செப்ட்னு புரிஞ்சுங்கன்னா, எல்லாமே பிளாக் செயின் கான்செப்டில் இயங்குற காயின் கிடையாது. இப்போ வந்து பிட்காயின் எடுத்திங்கன்னா பிளாக் செயின் கான்செப்ட், USDT ஒன்று இருக்குது, அது ஸ்டேபிள் காயின் சொல்லுவாங்க. ஸ்டேபிள் காயினா ஏதாவது ஒரு கரன்சியை பேர் பண்ணி அது பண்ணுறது. அது US டாலரை பேர் பண்ணி இருக்கிறதுனால USDT காயின் இருக்கு. அதே மாதிரி டெதர் கோல்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி சம்பந்தமாக பேக் பண்ணுற காயின். இப்போ கோல்டோட ரேட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ரேட்டில் போகும். அப்போ நீங்கள் அதை எதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டு ரேட் ஏறுமா இறங்குமான்றதை பார்த்துட்டு நீங்கள் அது வந்து USDT டெதரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கரன்சி வந்து US டாலர் மேலே ஏறுமா இறங்குமான்றதை பார்த்து நீங்கள் USDTயில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இருக்கும். இந்த பிளாக் செயின் கான்செப்டில் இயங்குற காயின், மீம்ஸ் காயின் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்நெட் காயின் சொல்லுவாங்க. நிறைய காயின் நிறைய கான்செப்ட்ஸில் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. அந்த ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் படிச்சுட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது சம்மந்தமாகவும் ட்ரேடு கிரிப்டோவில் இப்போ நடக்கவும் இல்லை. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கிறது பியூர் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து. அப்போ நம்ம டிமாண்ட் எதில் இருக்குது, சப்ளை எதில் இருக்குன்றதை பார்க்கறதுக்கு இந்த விஷயங்களை ஆராயுங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனா என்னன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் அது வந்து என்ன காயின், பிளாக் செயின் கான்செப்டில் இருக்கா, இல்லை ஸ்டேபிள் காயின் கான்செப்டில் இருக்கா, இல்லை இன்டர்நெட் காயின் கான்செப்டில் இருக்கான்றதை பாருங்கள். அந்த கான்செப்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது கூகுள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த காயினுக்கான வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை நீங்கள் எடுங்க. இதுதான் இப்போதைக்கான ப்ராப்பர் வழி. கிரிப்டோவுக்குன்னு சென்ட்ரலைஸ்டாக இப்போதைக்கு எதுவும் ஒரு சர்ச் இன்ஜினோ இல்லை அது சம்மந்தமான ஒரு ரெகுலேஷன்ஸ் பாடியோ பெரிய லெவலில் இல்லை. இன்கேஸ் அது சம்மந்தமான ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா, இல்லை இதில் ஃப்யூச்சரில் ஏதாவது அப்கிரேட் ஆகிருக்குன்னா அதை பற்றின விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Happy learning, happy investing. Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.